ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா பாஸ்தா மசாலா பன்னீர் 65 பண்ண போகிறேன்ப்பா. பன்னீர் இருந்து எவ்வளோ பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் தான் அக்கா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதான் பாஸ்தா மசாலா, வெளியே வாங்கினது தான். இதில் தான் இன்றைக்கி அக்கா பன்னீர் 65 பண்ண போகிறேன். இது வந்து பாஸ்தா மசாலா அந்த ஒரு பாக்கெட்டுப்பா. ஒரு 2 ஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன். அதை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு அரை ஸ்பூனு நம்ம தனி மிளகாத்தூள். அப்புறமா இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் போடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறமா கொஞ்சமாக பாஸ்தா மசாலாலும் சால்ட் இருக்கும். இப்போ கொஞ்சமாக அக்கா சால்ட்டு போட்டுக்கிறேன். இது வந்து லெமன் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ கடலை மாவு இந்த ஸ்பூனுக்கு அக்கா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலை மாவு. இதையும் போட்டு நல்லா பிரட்டி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்கா அதில் பிரட்டி வைப்பேன். வச்சுட்டு தான் நம்ம 65 நம்ம பண்ணணும். இது அப்படியே அதில் அந்த மசாலா அப்போ நல்லா மசாலா பிடிச்சிரும். அந்த லெமன் ஜூஸ் நல்லா கலந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரட்டி வச்சிடலாம். எல்லா பன்னீர் பீஸையும் அப்படி பிரட்டி வைங்க. எல்லாத்தையும் பிரட்டிடலாம். அக்கா எல்லா பீஸும் பிரட்டிட்டேன். ஒரு 10 மினிட் ஊறட்டும். 5 மினிட் ஊறினாலும் போதும். இப்போ அக்கா ஒரு வடை சட்டியில் எண்ணெய் காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 65 ஃப்ரை பண்ணுவோம். பன்னீர் 65 ஃப்ரை பண்ணுவோம். நல்லா ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இப்போ அக்கா ஊற்றிருக்க ஆயிலுக்கு ஒரு 4 போடலாம். அவ்வளோதான். ஒரு 4 போடலாம். 4 பீஸாக தான் வறுத்து எடுக்க போகிறேன். ஆயில் இல்லைன்னா வேஸ்ட் ஆயிடும்னா அக்கா கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஆயில்னாலும் ஊற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 5 பீஸ் போடலான்னு நினைக்கிறேன் அக்கா. போடுவோம். அவ்வளோதான். கொஞ்சம் அப்படி பரட்டி விடுவோம். நல்லா வேகட்டும். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வேக விட்டோம்னா ஹார்டாக ஆயிரும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும்பா. நம்ம அந்த பாஸ்தா மசாலா வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நான் அடுத்த ஒரு ஷிஃப்ட்டு போட்டுக்கிறேன் அக்கா. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா பன்னீர் 65 ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும்பா. நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1.5 மினிட்டில் செஞ்சிடலாம். அந்த பாஸ்தா பன்னீர் 65 செஞ்சு பாருங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.